இனியா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏன்டா அந்த நிலைமை? அப்பா ராசாத்திக்காக பரிகாரம் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. பிச்சை எடுக்கிறதுலாம் ஒரு பரிகாரமாப்பா? பைத்தியக்காரத்தனமா இல்ல? பெரியம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படுண்டா. உன்னை தூக்கி வளர்த்தவாப்பா. உன்னோட இந்த நிலைமையை கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடப்படுறா. கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க பெரியப்பா. எனக்கு வேற வழி தெரியல. ராசாத்தி குணமாகிற வரைக்கும் இந்த பரிகாரத்தை நிறுத்த மாட்டேன். இதனால நம்ம குடும்ப மானம்தான்ப்பா போகுது. நீ அவ மேல இருக்கிற பாசத்துல நீ யார் குடும்பத்தை பையன்னு மறந்து போயிட்டியா? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை பெரியப்பா. எனக்கே என் பொண்டாட்டி குணமாகணும். அதுக்காக பிச்சை என்ன ஊர்ல இருக்கிற எல்லார் காலையும் விழ சொன்னாலும் விழுவேன். இனியா, நீ ராசாத்தி மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம்ப்பா. இப்ப சொன்னீங்களேப்பா, இவன் ராசாத்தி மேல வச்சிருக்க பாசத்தை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குன்னு. ராசாத்தி இவன் மேல வச்சிருக்க பாசத்துக்காக தான்ப்பா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரு கண்ணு பட்டுதோ இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை. சரி போதும்பா, வா வீட்டுக்கு போலாம். ராசாத்தி குணமாகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். கண்மணி ஜெயில தான் இருக்கா. அதுக்கு காரணமான ராசாத்தி எப்படி உயிரோட வரான்னு நானும் பாக்குறேன். இந்த பரிகாரத்தை உன்னால முழுசா பண்ணவும் முடியாது, பண்ணவும் விட மாட்டேன். நீங்க நல்லா இருக்கணுமா? உங்களுக்கு புண்ணியமா இருக்குமா? நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணுமா? தாயே, ஆறுபடை வீடு கொண்ட முருகா, என்ன மட்டும் காப்பாத்தப்பா. யோ, இங்க பாரியா, இந்த இனியனுக்கும் இந்த பிச்சைக்காரங்களுக்கு வித்தியாசமே தெரியல. அப்படியே அச்சு அசல் பரம்பரை பிச்சைக்கார மாதிரியே இருக்கான் பாரியா. ஏண்டா, அன்னைக்கு நான் ஜெயில சோத்துக்கு வரிசையில நிக்கும் போது என்ன பார்த்து நீயும் உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசுனீங்க. தப்பு பண்ண தண்டனை அனுபவிக்கணுமா? இப்ப நீ என்ன தப்பு பண்ண? கோவில் வாசல்ல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்க. நான் அது பரவாயில்ல, ஜெயிலுக்கு தான் போனேன். நீ எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன், கோவில் வாசல்ல வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்ட. ஐயோ பாவம், பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, பிச்சை போடணுமே, அதுக்கு சில்லற காசா வேணுமே, 10 ரூபாயா இருக்கே. சில்லற வேற இல்ல. உங்ககிட்ட இப்ப யாரையா பிச்சை கேட்டா? நீயே ஊர் அடிச்சு ஒலையில போடுற பிச்சைக்கார பைய. இங்க பார், உங்ககிட்ட எல்லாம் மாப்பிள்ள பிச்சை வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. டேய் யோ, இங்க பார், மரியாதையா சொல்ற, இங்க இருந்து போயிரு. போய் உன் வேலை என்னவோ அந்த வேலையை பாரியா. வந்துட்டாரு பெரிய வள்ளல் பிச்சை போடுறதுக்கு. ஏண்டா, பிச்சை எடுக்க வந்து உங்களுக்கு இன்னும் திமிர் அடங்கல இல்ல? இங்க பாரியா, சுமாரா. கோவில் வாசல்ல யாரு காசு போட்டாலும் வாங்கலாம், நீங்க போடுங்க. ஐயோ, வாயை திறந்து கேட்டுட்டானே, அதுக்கு சில்லற காசா வேணுமே, 10 ரூபாயா இருக்கு. யோ, உங்ககிட்ட ஏதாவது சில்லற காசு இருக்கு? பாக்குறேன். டேய்,
மாப்பிள்ள வேணாண்டா. அண்ணா 2 ரூபாய் போதும் குடியா. இத போட்டா வேண்டாம் நான் சொல்ல போறான். இந்த ராசாத்தி நல்லா வருவா. என்ன முருகா வரட்டா? டேய் முருகா முருகான்னு சொல்லி எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கலடா. ஒரு நாள் அந்த முருகனே உன்னை சம்ஹாரம் பண்ணிடுவான்டா. டேய் மாப்பிள்ள காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலடா. தண்ணியாவது குடிடா. வேணாண்டா, பரிகாரம் முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன். டேய் சாப்பிட வேணாண்டா, தண்ணியாவது குடியாண்டா. வேண்டாம். சார் நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ராசாத்திக்காக இந்த வேண்டுதலை பண்ணா கண்டிப்பா ராசாத்தி பொழைப்பான்னு சித்தர் சொன்னாரு. அதான். ஆமா நீங்க என்ன பண்றீங்க இங்க? நாங்களும் ராசாத்தி மேடத்துக்கு வேண்டிக்கிட்டு தான் பால் கூட எடுத்துட்டு வந்திருக்கோம். தம்பி, ராசாத்தி மேடத்துக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகவும் கூடாது. அதுக்காக நீங்க ஏன் சிரமப்படணும்? என்ன சார், சும்மா இருந்த எங்களை கூப்பிட்டு வேலை கொடுத்தீங்க, எங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டீங்க. எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஆளா நீங்களும் மேடம் தான் வந்து நின்னீங்க. இந்த காலத்துல சொந்த பந்தமே ஒதுங்கி போகும்போது நீங்க ரொம்ப சப்போர்ட்டா இருந்தீங்க. அதுக்காக நாங்க பண்ற இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப சின்னதியா. உங்களுக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம். ஏன்னா எங்க குடும்பத்துக்கு ஒண்ணுனா எங்களை விட நீங்க நல்லா பாத்துப்பீங்க. ராசாத்தி மேடம் குணமாயிடுவாங்க. எங்க வேண்டுதலும் உங்க வேண்டுதலும் இவ்ளோ பண்றோம். இதுக்காகவாவது அந்த ஆத்தா நல்லது பண்ணாமலையா போயிடுவா? கண்டிப்பா நல்லது நடக்கும். நீங்களும் ராசாத்தி மேடமும் சந்தோஷமா ஒன்னா வாழ்வீங்க. உங்களை எல்லாம் எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னா நம்ம ராசாத்தியை பத்தி பேசுறதுக்கு தான். சொல்லுங்கய்யா. நம்ம ஊருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்த ராசாத்தி ஆக்சிடென்ட் ஆகி இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கா. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம ஊரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுக்காக போராடுறது ராசாத்தி மட்டும்தான். எல்லா விதத்திலையும் நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. ஆமாங்கய்யா, ராசாத்தி நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம இனியே ராசாத்திக்காக பிச்சை எடுத்து வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காரு. அத பார்த்து என் மனசு அப்படியே வேதனைப்பட்டு போச்சு. எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்த புள்ள அது. அதுவே பிச்சை எடுத்து வேண்டுதல் பண்ணும்போது நாம மட்டும் சும்மா இருந்தா நல்லாவா இருக்கும்? ராசாத்திக்காக ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். ஆமா, அதான் நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். உங்க முடிவு சொல்லுங்கய்யா. எந்த முடிவா இருந்தாலும் கட்டுப்படுறோம். சொல்லுங்கய்யா, உங்க முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். நம்ம எல்லார் வீட்டு வாசல் முன்னாலேயும் விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதல் பண்ணணும். கண்டிப்பா எல்லாரோட வேண்டுதலும் ராசாத்தியை காப்பாத்தோம். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஐயா, எதை நீ செய்யன்னு சொன்னா செய்ய போறோம். அதை விட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்பா எல்லாரும் என்னப்பா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ண ராசாத்திக்கு நாங்க எல்லாரும் கண்டிப்பா வாசல்ல விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிடுவோம். நான் சொன்னதை கேட்டு நம்ம ராசாத்திக்காக வேண்டுதல் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. சரி, எல்லாரும் போயிட்டு வாங்க.
தண்ணியை குடுறா. கீழே வைடா. மாப்பிள்ள, என்னடா நிலைமை இது? எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான். மாப்பிள்ள, அவளை யார் எது சொன்னாலும் நீ அவளை மன்னிச்சிட கூடாது மாப்பிள்ள. அவளை ஜெயில விட்டு வெளியில வர விட்டுறாத மாப்பிள்ள. அவ ஒரு நச்சு பாம்பு. அவளெல்லாம் ஜெயிலே போட்டு கொல்லணும்டா. சரிடா, அவளை பத்தி எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு, இனி நடக்க வேண்டிய வேலையை பார்ப்போம். சரி, நீ படுத்துக்க மாப்ள. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எழுப்பு. நானும் படுத்துக்கிறேன். நீ படு மாப்ள. நீ இங்க தூங்க வேணாம், ஹாஸ்பிட்டல் போ. அங்க போய் ராசாத்தி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு காலையில வா. சரி மாப்ள, நான் வேணா ராசாத்தி ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நீ மட்டும் எப்படி மாப்பிள்ள இங்க தனியா இருக்க முடியும்? டேய், நம்ம ஊர் தானடா, எனக்கு என்ன ஆகப்போதா? நான் தனியா இருந்துப்பேன், நீ போயிட்டு வா. சரி மாப்பிள்ள, அப்புறம் எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் போயிட்டு ராசாத்தியை பார்த்துட்டு காலையில வரேன். நீ போயிட்டு வா. ம். சமந்தி, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நாங்க இங்கேயே இருந்து பாத்துக்கிறோம். இல்ல சம்பந்தி, நாங்களும் இங்கே இருக்கோம். 3 நாளைக்கு இங்கேயே எல்லாரும் எப்படி இருக்க முடியும்? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கலாம். நீங்க இப்ப கிளம்புங்க. பரவாயில்ல, இருந்து பார்த்துட்டே போறேங்கய்யா. டாக்டர், இப்ப எப்படி இருக்காங்க? இங்க வந்தப்ப எப்படி இருந்தாங்களோ அதே நிலைமையில தான் இருக்காங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அப்படியே வந்தாலும் 3 செகண்ட் 5 செகண்ட் தான் இருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் ஹை லெவலுக்கு வரணும். அப்பதான் அவங்க கண் முழிப்பாங்க. பார்க்கலாம். 2 நாள்ல கண் முழிச்சிருவாங்கன்னு நம்பிக்கையோட இருங்க. என்னவோ ஒன்றும் புரியல. அண்ணே, அப்பா, ராசாத்திக்கு எப்படிப்பா இருக்கு? அப்படியே தான் இருக்காப்பா. இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டேய் அழகரு, இனி என்ன பண்றான்? அவன் கோயில் மண்டபத்திலேயே படுத்திருக்கான்பா. சொல்லுங்கப்பா. இனியா, என்னடா பண்ற? கோயில் மடத்திலேயா படுத்திருக்க? இதுல என்ன பார்க்க, கோயில் தானே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ராசாத்தி குணமாயிட்டா போதும்பா. நீ இவ்வளவு கஷ்டப்படுற இல்ல, அதுக்காகவாவது ராசாத்தி கண்டிப்பா குணமாயிடுவா. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? பரவாயில்லன்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு கண்ணு முடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். சரிப்பா, நீங்க கூடவே இருந்து பாத்துக்கங்க. சரிடா, நான் பாத்துக்கிறேன். அப்பா, ராசாத்தி காதுல போன் வைங்களேன். தயவு செஞ்சு போனை வைங்களேன். சரி இரு, நான் வைக்கிறேன்.
ராசாத்தி காதல வைக்கிறேன், நீ பேசு. ராசாத்தி, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்காக நான் மட்டும் வேண்டிக்கல, நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களும் வேண்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறும். நீ நல்லபடியா திரும்பி வருவ. நான் எப்பவும் கூட இருப்பேன். என்னை தனியா விட்டு போயிடாத. உனக்கு எதுவும் ஆகாது ராசாத்தி. சீக்கிரமே நீ குணமாயிடுவ. அப்பா இனியா, அப்பா பேசுனியாடா? பேசிட்டேன்பா. அப்பா, அவளை பாத்துக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம்டா. சரி. அவங்க நாள் முழுக்க பிச்சை எடுத்துட்டு சாப்பிடாமையே படுத்துட்டான்ப்பா. என்னப்பா? டே அழகு, இனிய ராசாத்திக்கிட்ட பேசணும்னு சொன்னான். அதான் அவள் காதில் ஃபோனை வச்சேன். சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வந்துடுவான்னு அவனுக்கு தைரியம் சொல்கிறா. சரிப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். ம், நீ அவனை பத்திரமா பார்த்துக்கடா. நான் பார்த்துக்கிறேன்ப்பா. வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வா. சரிங்கப்பா, பார்த்துக்குங்க. அண்ணா வரேண்ணே. வரேம்மா. உட்காருங்க. ராசாத்திக்கு இப்போ எப்படியா இருக்கு? இப்போ பரவாயில்லப்பா. நல்லதுங்கய்யா. ஐயா, நம்ம ராசாத்தி அக்கா சீக்கிரமாக குணமாகணும்னு ஊரில் இருக்க எல்லாரும் வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி விளக்கு போட்டிருக்கோங்க ஐயா. கண்டிப்பாக ராசாத்தி அக்கா குணமாயிடுவாங்க ஐயா. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாங்கய்யா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப நன்றிப்பா. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்களும் உங்கள் குடும்பத்தாளுங்க தான் வந்து நிற்கிறீங்க. உங்களுக்காக இதை கூட பண்ணலன்னா நாங்களாம் மனுஷங்களே இல்லைங்கய்யா. நல்லதுப்பா. பால் கூட எடுத்துகிட்டு போய் கோயிலேருந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்கய்யா. இந்தாங்கய்யா. ராசாத்தி அக்காவுக்கு இதை வச்சுடுங்கய்யா. சரி, நான் வரேங்கய்யா. நல்லது. வரேங்கய்யா. நல்ல வேளை, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். யாரும் இல்ல. கண்மணி, கண்மணி. என்னம்மா? உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்டி. ஏமா, யார் மணி? என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லையா, என் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன். இங்க இதெல்லாம் தரக்கூடாதுமா. அதெல்லாம் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க. ஏங்க, நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க சேர்மேனுக்கு சொந்தம். சேர்மனாமா? ஆமா. சரி, இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள கொடுத்துட்டு போயிடுங்கம்மா. சரி. இந்தா கண்மணி, சாப்பிடு. மா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இல்ல கண்மணி, பசிக்குண்டி. உன் கோவத்தை சாப்பாட்டுல காட்டாத. சாப்பிடு முதல்ல. இப்போ இது ஒண்ணுதான் குறையா? என்னடி பண்ண சொல்ற? இனியன் வேற கோயில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்.